குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, இல்லை 2 பேர்த்தையுமே பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அம்மா அப்பாவை பற்றி பேச போகிறோம். எல்லா வீட்லேயுமே அம்மா அப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமானவங்க அம்மா அப்பா தான். அது ஒருத்தர் இல்லைனாலும் அவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்காமையே போயிடும். அதனால நிறையா ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். அப்படிங்கும்போது இப்போ எல்லாத்துக்குமே அம்மா அப்பா இருக்கணுங்கிறது அவசியமான ஒன்று. அது அப்போ தான் அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கையில் எல்லா இதையும் அனுபவித்து சந்தோஷமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது அம்மா அப்பா இருக்கணும். இதுலேயும் அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லாத குழந்தைகளுக்கு அதோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது தெரியும். எதெல்லாம் இழந்திருப்பாங்க, இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அதனால் இத்தனை பேர்கிட்ட அடுத்தவங்கள பார்த்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது அந்த அம்மாவும் அப்பாவும் இல்லாதவங்கள்ட்ட தெரியும். அவங்களோட ஃபீலிங்ஸ் சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. இது அம்மா அப்பா இருக்கிறவங்க என்னென்னா, அவங்க கஷ்டப்பட்டு கூட பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே புரிஞ்சு அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கிறது அம்மாவுக்கும் அப்பாவுக்குள்ள வித்தியாசம். இப்போ அப்பான்னா என்ன? அப்பான்னா தைரியம் அப்படின்னா ஒரு வீரமாக எதுனாலும் தைரியமாக நில்லு. இப்போ அப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவை. அது அதிகமான வேலையோ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்காதது ஒன்று தேவை அப்படின்னா அப்பாக்கிட்ட சொன்னோம்னா, அப்பா எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட காசே இல்லைன்னு சரி, எங்கள்கிட்ட காசு வாங்கி கூட அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு பிள்ளைகளோட சந்தோஷத்தை காட்டணுங்கிறதுக்காக எங்கிட்ட ஒரு நாள் வாங்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்க ஒரு அப்பானாவே ஒரு தைரியம், வீரம் அப்படிங்கிறது தான். இப்போ யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா அம்மா கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அப்பா எதையும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ என் பிள்ளை தானே, என் பிள்ளை எதுக்கு திட்டுறீங்க, தப்பு இருந்தாலும் திட்டணுன்ட்டு எதுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க அப்பாக்கிட்ட. இப்போ அப்பா என்ன அப்படின்னா, இப்போ அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அப்பாக்கிட்ட ஏதாவது வேணும் அப்படிங்குவோம். இப்போ எனக்கு என்னோடய பிறந்தநாள் வருது, எனக்கு ஏதாவது பெரிய கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒன்று வாங்கிடுவாங்க. இது அம்மா மட்டும் இருக்கவங்கள்ட்ட நம்ம போய் கேட்க முடியுமா? அம்மா கஷ்டப்பட்டு நம்மளுக்கே அது எதுவுமே கேட்கணும்னு தோணாது. ஆனால் அம்மானா என்ன அப்படின்னா, அம்மானா பாசம், அன்பு. அப்பாவுக்கு அக்கறை இருக்கும். அதை விட அம்மாக்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாகவே இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அம்மாக்கிட்ட போய் தான் சொல்லுவோம். அப்பாக்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்பா திட்டுவாங்களோ, அடிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதனால என்ன பண்ணுவோம், அம்மாக்கிட்ட தான் போய் பேசுவோம். ஏன்னா அம்மா புரிஞ்சுக்குவாங்க, கோவப்பட மாட்டாங்க, அன்பாக பார்த்துக்குவாங்க, எதுனாலும் சொல்லுவாங்க, தப்பு ரைட்டு சொல்லுவாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்க, உடனே நம்ம ஏதாவது போய் சொல்லிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அதை போய் சொல்கிறோம்னா அப்பா என்ன கோவப்படுவாங்க, திடீர்னு கோவம் அடிச்சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. ஆனால் அம்மாக்கிட்ட போய் சொன்னோம்னா அம்மா பரவாயில்லப்பா விடுப்பா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக அன்பாக சொல்லுவாங்க. இப்போ பெண் குழந்தைகளுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ 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 ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பெண் குழந்தைக்கு இப்போ பசங்க இருந்தால் கூட பெண் குழந்தைக்கு எல்லா தேவைகளையும் அம்மா தேவை. ஏதோ ஒன்று அதாவது பர்சனல் விஷயத்த கூட அம்மாக்கிட்ட தான் சொல்ல முடியும், அப்பாக்கிட்ட போய் சொல்லவே முடியாது. நம்ம ஒரு பொண்ணு நிறையா பிரச்சனைகள் வரும். அதை போய் எப்படி அப்பாட்ட மனசார சொல்ல முடியும்? இது அது மனசால சங்கடப்படாமல் சொல்லணும்ல, அது அப்பாட்ட சொல்ல முடியுமா? அதனாலேயே நிறையா குழந்தைங்கன்னா ரொம்ப மன ரீதியாக வேதனைப்படுவாங்க. இதுவே அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி வருவான். அது மாதிரி இப்போ அம்மா கூட இருக்காங்க அப்படின்னா அம்மா அக்கறையாக நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து செய்வாங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுலேருந்து, டீ குடிக்கிறதுலேருந்து, சாப்பாடு ட்ரெஸ் போடுறதுலேருந்து, நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே, அங்கே போய் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லேருந்து லஞ்சில் எல்லாமே பார்த்து கொடுப்பாங்க. அதேமாதிரி சாயந்தரம் வர்றோம் அப்படின்னா அப்போ என்ன, சாயந்தரம் வந்தோடனே குழந்தைங்க என்ன விரும்புவாங்க, பசியோடு வருவாங்களே, அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் அம்மாவோட பாசங்கிறது. அப்போ போட்டுக்க ட்ரெஸ் இன்னைக்கு போட்டுக்கணும்னா அடுத்த 2 நாள் போட முடியாது. பிள்ளை கஷ்டப்படும். அதுக்கு அழுக்காக போயிடும். மற்றவங்க முன்னாடி பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு அந்த போடுற யூனிஃபார்ம் முதற்கொண்டு நல்லா பார்த்து செய்வாங்க அத்தை. இது அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், அந்த பிள்ளைங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். போடுற துணியை துவைக்கணும், ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது, ஒழுங்காக தூங்க இடம் கிடைக்காது, ஒழுங்காக படிக்க முடியாது. அதாவது அடுத்தவங்க சித்தியாகவும் மற்றவங்களும் இருந்தாங்கன்னா அம்மாவோட சித்தி எப்படி இருப்பாங்க, கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருப்பாங்க. அம்மா அப்படி இருப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் சாயந்தரம் வந்தோடனே குழந்தைங்களுக்கு அந்த டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது என்னென்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா, டீ குடிச்சிட்டியா, உட்காந்து படி, என்ன படிக்கணும், படித்து முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பாரு
ஃப்ரீயாக இருப்பாங்க அம்மாங்கும்போது. அம்மாக்கிட்ட எதையுமே சொல்ல முடியும். ஃப்ரீயாக எதையும் சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யணும் இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு இது படிப்புலேயே ஏதோ ஒரு டவுட் அப்படின்னா, டீச்சர்ட்ட கூட கேட்கறதுக்கு கூட பயப்படலாம். ஆனா அம்மாகிட்ட போய் கேட்டோம்னா, அம்மா அதாவது பாசமா இப்போ எது புரியலையோ அத நீட்டா சொல்லிக் குடுத்துருவாங்க. புரியிற மாரி சொல்லிக் குடுப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. அம்மாகிட்ட பயம் இருக்காது. அப்படிங்கும்போது அம்மா வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ வந்து அம்மா, அப்பா 2 பேருமே முக்கியம். இல்லைன்னா இல்லாத குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நெனச்சு பாருங்க. அம்மா, அப்பா இருக்கும்போதே நெறைய குடும்பத்தில கஷ்டம் இருக்குது. ஏழ்மையினால. இதுவே அம்மா, அப்பா இல்லாத குழந்தைகள்லாம் நெனச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களலாம் நெனைக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில. பாவம். அப்படி இருக்கவங்களுக்கு கடவுள்ட்ட நம்ம ப்ரே பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச உதவிய அம்மா, அப்பா இல்லாத குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாரி பக்கத்திலேயே இருக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து இன்சல்ட் பண்ண மாரி பேசக்கூடாது. அம்மா, அப்பா இல்லாத குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாரி பேசி, அவங்க முன்னாடி நம்ம நம்ம அம்மா, அப்பா கூட பாசமா இருக்கிறோம், போறோம், வர்றோம் அப்படின்னு நெனச்சா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அந்த நேரத்தில அந்த அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம காட்டிக்க கூடாது. அதே மாரி எங்க வீட்ல என்னன்னா, எங்க அம்மாவுக்கு அம்மா இல்ல, எங்க அப்பாவுக்கு அப்பா இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு அப்பா இல்ல. அப்படி இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்கன்னு நம்மளுக்கே புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அப்படிங்கும்போது நம்மளோட அவங்களோட கஷ்டத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு, அதுக்காக இப்போலாம் நிறையா குடும்பத்தில வந்து குடிப்பழக்கத்தினால ரொம்ப வீட்ல பிரச்சனை வருது. தயவுசெய்து பெற்றோர்களா இருக்கிறவங்க, அப்பா, அம்மார்கள் கொஞ்சம் பிள்ளைகள நெனச்சு, குடும்பத்த நெனச்சு கொஞ்சம் குடிக்கிறத குறைச்சிக்கோங்க. குறைஞ்சு நீங்க நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதுகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்த குடுக்க முடியும். இப்பயே நீங்க உடம்ப கெடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால மத்தவங்கள பத்தி நெனைக்காட்டியும், உங்க பொண்டாட்டி பிள்ளைகள பத்தி நெனச்சு பாருங்க. எத்தன பேர் இருந்தாலும் அவங்கலாம் வந்து தாங்க போறதில்ல. உங்க குடும்பத்துக்கு நீங்க இருந்தா தான் ஆலமரமாட்டம் நிக்கணும். அப்ப நீங்க இருக்கிற மாரி வராது. ஒரு ஆம்பளை இல்லைனாவே ஒரு குடும்பத்தில பல பிரச்சனை வரும். தேவையில்லாதவங்கலாம் வருவாங்க. அதனால நீங்க குடிய கொஞ்சம் குறைச்சிட்டு, உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள பார்த்துக்கங்க. உங்க உடம்ப பார்த்துக்கங்க. நல்லா சாப்பிடுங்க. குடும்பத்த சந்தோஷமா வச்சுக்கோங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தள்ளி விட்டு போகாதீங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒண்ண தான் நான் சொல்றேன். ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எத பத்தி போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புதன் அண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து 10 மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. சரிங்களா? தேங்க் யூ.